பிள்ளைகளா பயப்படாதீங்க, நல்லா இருக்க கம்பியை பிடிச்சுக்கோங்க. பிள்ளைகளா ராட்டினா ஸ்டார்ட் ஆக போகுது, பக்கத்துல இருக்க கம்பி நல்லா இருக்க பிடிச்சுக்கோங்க. 1 2 3. அண்ணன் செல்லக்குட்டி, அண்ணன் இப்ப அடுத்த ஸ்டெப் மேல போயிருவான். சிக்கு அம்மா பை பை. மக்களே பாத்து புடிச்சுக்கோ. எடி உச்சுக்குடுமி, நீ கீழ போய்ட்ட. நான் மேல வந்துட்டேன் பாரு. வசரத்துல இருக்கேன், எல்லார விட வசரத்துல இருக்கேன். கடவுளே தலை சுத்திட்டுல இருக்கு. அம்மாட்ட சொன்னா யாசுவேல. பாபா கொஞ்சம் நிறுத்துங்க மாமா, நான் இறங்கிடுது. தலை சுத்துது மாமா, பயமா இருக்கு பாபா. அப்படியே மக்களே பயப்படாத, ஒரு நிமிஷம் தான், இப்ப இறக்கி விட்டுருவேன். பைதாக்களி பக்கடா, எப்ப பார்த்தாலும் அழகதா. ராட்டினா ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாரும் இறங்குங்க பத்திரமா. ஏன் மக்களே சுபி இப்படி அழுதுட்டு இருக்க? தைரியமா இருக்காண்டமா. ஏக்கோ பொருட்காட்சி போட்டிருக்கான்னு சொன்னா அழுது அடம்பிடிச்சு உருண்டு எடுத்து வரணும்னு சொன்னது அவன் தாக்கா இங்க வந்து ஆளா அழுதுட்டு நிக்கான். நான் அப்பவே சொன்னேன் ராட்டில ஏறாதல நீ அழுவ அப்படின்னு. அவன் கேட்டானா, நான் தான் ஏறுவேன் அழமாட்டேன் அப்படின்னா. இப்ப பாருங்க கூப்பாடு போட்டு அழுதுட்டு நிக்கான். சரி ஜோதி, சின்ன பிள்ளை தானே, விடு. அதுக்கு இல்லக்கோ நிலாக்குட்டி கூட நல்ல தைரியமா இருக்கா, நல்லா சிரிச்சிட்டு இருக்கா. இவன் இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கான்லாக்கா. சரி பெருசா வளர வளர சரியாயிருவான். இப்பதான் பயமா இருக்கு. நான் பெருசா வளர்ந்தா ரொம்ப தைரியமா மாறிடுவேன். யாம் டீ மூணு பேரும் சிரிக்கியோ, நானும் தைரியமானவன் தான். அத தைரியத்தை பார்த்தவ ராட்ல ஏறணும். அம்மா எப்பா படுக்கு பாடுபட்டு அழுதில்ல. பூமாரி, அடுத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்ண கூடாது, சரியா? சரிம்மா. ஏக்கோ அந்த குட்டி குதிரையில ஏத்தி விடுவீங்களாக்கா? சின்ன பிள்ளைகளோட நல்ல ஜாலியா இருக்கும். வேண்டாம் தம்பி, இந்த ராட்டில ஏறிட்டு என் மகன் அழுதுட்டு இருக்கான். இப்ப குதிரையில ஏறிட்டு அடுத்தால ஒப்பாரி வைப்பான். ஏக்கா அது ஒசரமான ராட்டு, இது குட்டி குதிரை, பக்கத்திலேயே தான் சுத்தி சுத்தி வரும். சரி மக்களே போலாம். சிக்கு குட்டி, உனக்கு ஏத்தாப்புல குதிரை, குட்டி குதிரை அழகா இருக்கு. நீனும் ஜம்ப் பண்ணி விளையாடுதியா? சிரிக்கித பார்த்தாலே தெரியுது உனக்கும் பிடிச்சிருக்குன்னு. சரி வா போலாம். எம்மா எம்மா, என்ன குதிரையில ஏத்தி விடுமா, அது அழகா ஜம்ப் பண்ணி ஆடுது. சரி மக்களே போலாம். அப்ப எல்லா பிள்ளைகளும் குதிரையில ஏறி விளையாடுங்க. ஆமாக்கோ, இதுக்கும் டிக்கெட் உண்டு. ஜோதி, உன் மகளை ஏத்தி விட போறியாமா? ஆமாக்கோ, அவளுக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் எடுங்க. அவளும் ஆசைப்படுதல்ல, ஏத்தி விடும். சின்ன குதிரை தானே, நானே கையில பிடிச்சுடுவேன் அவளை. சரிம்மா சரி. சுமி, உன் பிள்ளைக்கும் டிக்கெட் எடுக்கணுமாமா? ஆமாக்கா, சிக்குக்கும் சேர்த்து டிக்கெட் எடுங்க. தம்பி, அப்ப 7 டிக்கெட் கொடுத்துரு. சரிக்கோ, ஒவ்வொரு பிள்ளைகளா ஏத்தி விடுங்க. குதிரை ஜம்ப் பண்ணிட்டு. எம்மா பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும் செல்லும். அதனாலதான் அம்மா லேசா பிடிச்சிருக்கேன். சரியா? சிக்கு பரவாயில்லையே, பிடிக்காம உட்கார்ந்திருக்கான். ஆமாக்கா, அவனுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். வீட்லயே ஒரு சின்ன குதிரை வாங்கி வச்சிருக்கேன். சும்மா வச்சு அதை வச்சு விளையாண்டுட்டே இருப்பான். அது மேல ஏறி உட்காருவான், தள்ளிக்கிட்டு போவான். அப்படியா? சிண்டு தாங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருப்பான். ஆனா சிக்கு அப்படி இல்ல, ரொம்ப சமத்தா இருப்பான். ஆத்தாலே தெரியுமா, சிக்கு நல்ல பிள்ளையா இருக்கான். சரி மக்கா, சரி விளையாடு விளையாடு. சொல்ல வந்துட்டான் சோத்துக்கு உப்பு இல்லன்னு. எங்க குதிரையினா நல்ல அழகா குதிச்சு ஆடுது. இது நான்சி சூப்பரா இருக்குல. ஆமாடி, உள்ளதுல எனக்கு இந்த குதிரை விளையாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. லே மச்சான் சிண்டு, என்ன ஆன? லே, நான் குதிரையில பறக்க மாதிரி இருக்கு. லே, அப்ப பறந்து வீட்டுக்கே போயிரு. ஏட்டி உச்சி குடுமி, நீ இந்த குதிரைக்கு வரியாட்டி, நான் அந்த குதிரைக்கு போறேன். இது நல்ல கதையா இருக்க. வான் குதிரை நல்லாவே ஜம்ப் பண்ண மாட்டேக்கு. பேசாம இரு, நான் இதுல தான் இருப்பேன். யான் குதிரை நல்ல குதிரையே இல்ல, ரொம்பலாம் ஜம்ப் பண்ண மாட்டேக்கு. எம்மா பிள்ளைகளெல்லாம் இறக்குங்கம்மா, டைம் முடிஞ்சு போச்சு. என்னது, அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போச்சா? அண்ணே எல்லாம் சின்ன பிள்ளைகளோ, ஆசைப்படுதலானே. கூட ஒரு 5 நிமிஷம் விளையாடட்டுமா? ஏக்கோ, உங்களுக்காக கூட ஒரு 10 நிமிஷம் ஆட வச்சுட்டாக்கா பிள்ளைகள. அடுத்த செட்டு பிள்ளைகள கீழே நிக்கலக்கா, அதுக்குள்ள ஏறி விளையாடணும்லக்கா. சரி தம்பி, அப்ப பிள்ளைகள இறக்கி விடுதேன். எல்லா குட்டி வாங்கடா செல்லாம், இறங்குவோம். எம்மா ஏற்கனவே அந்த மாமா கூட 10 நிமிஷம் உங்களை விளையாட விட்டாச்சு. இன்னும் ரொம்ப நேரம் ஆக கூடாதுலாமா? இறங்கிட சொல்லும். எம்மா, எங்களெல்லாம் ஒரு போட்டோ எடுமா, அதுக்கு அப்புறம் நாங்க
இல்ல குட்டி நீ அழுத அசிங்கமா இருக்கும் போட்டோல அழாம சரிமா அப்பதான் போட்டோ அழகா இருக்கும். ரெடி 1 2 3 அப்படிதான் எல்லாரும் நல்ல சிரிங்க. எம்மா நீங்களும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுங்க. எல்லாம் ஒரே ஓட்டமா இறங்கி ஓடிட்டு வா சொன்னா கேக்குவலா. ஏக்கோ வாங்கக்கோ போவோம் கூட்டத்துக்குள்ள பிள்ளைகள் எங்கேயும் போயிடக்கூடாது. சிண்டுக்கு 2 அடி போடணும் சொன்னது கேட்கானா அடிச்சு இடிச்சு போடாத சுமி பாவம் சின்ன பிள்ளைகள் தானே எல்லாரும் கூடயும் சேர்ந்தன ஒரே ஜாலியா இருக்கு போல அதான் ஓடிட்டு போய் இறங்கி. அதுக்கு இல்லக்கோ கூட்டமா இருக்குல்ல நம்ம என்னக்க செய்ய முடியும் நிறைய பிள்ளைகள் நிக்கி எங்கன்னு போய் தேடுவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்தன போது நம்ம பாப்போம். சுமி சிக்குவ கொண்டமா நான் வச்சுக்கிட்டே நீ ரொம்ப நேரம் தூக்கிட்டு வரல கை வலிக்கும்ல. சரிக்கோ வச்சுக்கோங்க வாங்க செல்லக்குட்டி வாங்க. ஆமா தம்பி அழுதான். சிக்குமா அத்தை தானே போட சொல்லும் அம்மாக்கு கை வலிக்கல. சிக்குமா பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டா அத்தை. பாத்தீங்களா ஐஸ்கிரீம் சொன்னோன்னா எப்படி சாடி வந்துட்டான். சரிம்மா வாங்க போவோம். எவ்வளவு பெரிய கடை எவ்வளவு பொருட்கள். நான் இப்படி ஒரு பொம்மை கடையை பார்த்ததே இல்ல. ஏடி நான் எப்படியாவது ஒரு பெரிய பொம்மை வாங்குவேன். ஏடி நான்சி நான் கிச்சன் செட் வாங்க போறோம் டி. அப்ப நான் டாக்டர் செட் வாங்குவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏடி எல்லாம் வாங்கலாம் ஆனா காசு நிறைய வேணும்ல. எப்படி இதெல்லாம் நிறைய ரூபா இருக்கும். ஏடி உங்க அம்மாட்ட எங்க அம்மா ரூபா கொடுத்து விட்டாங்க அதனால அத வச்சு நான் வாங்கிடுவேன் எப்படியாவது. நீ வாங்கிடுவ எங்க அம்மா வாங்கி தரது கஷ்டம் எப்பவும் யாசுவாவை இதெல்லாம் வாங்குனா. ஏடி நீ வீட்ல ஏற்கனவே நிறைய டாய்ஸ்லாம் வச்சிருக்க அதான் உங்க அம்மா யாசுவாவலா இருக்கும். நிறைய வச்சிருந்தாலும் இதெல்லாம் பார்த்தோன்னா ஆசையா இருக்குலடி. நான் எப்படியாவது எங்க அம்மாட்ட வாங்கி கேப்பேன். எங்க அம்மா வராதே எம்மா சீக்கிரம் வாங்க. குமாரி இந்த கடையில வந்து எதுக்கு நிக்க? எம்மா யாமா இப்படி கோவப்படுதிய? கோவப்படாம என்ன செய்வே? வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமான் கிடக்கு. இப்போ மறுபடியும் இந்த கடையில வந்து நிக்க. சோர்பங்கி விளையாடுதேன்னு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் தூக்கிட்டு போற. இப்ப அடுத்த கிச்சன் செட் வேணுமா? எக்கோ ஏங்க கோவப்படுதி அவ சின்ன பிள்ளை தானக்கா. சரி ஒரு சின்ன கிச்சன் செட் வாங்கி கொடுங்கக்கா. எங்க போனாலும் ஒரு விளையாட்டு ஜாமான் எவ்வளவு பைசா செலவழிச்சிருக்கேன் தெரியுமாமா? சரி போட்டுக்கா 4 பிள்ளைகள் வாங்கும்போது அவளுக்கும் ஆசை வரதானக்கா செய்யும். அவளும் சின்ன பிள்ளை தானே. டி உங்க அம்மா உன்னை யாசதுல டி வேண்டாம் டி ஒண்ணும் வாங்காண்டாம் அழாத டி. ஏடி அழுதாதம் டி எங்க அம்மா வாங்கி தருவாவ இல்லனா வாங்கி தர மாட்டாவ. ஆமாடி நான்சி எங்க அம்மாட்ட அழுதம்னா உடனே வாங்கி கொடுத்துருவாவ. அதான் அழுதே. இப்போ உடனே எனக்கு கிச்சன் செட் கிடைச்சிரும். பூமாரி செல்லம் அழாதம்மா சின்ன கிச்சன் செட் வாங்கி தருவேன். பத்திரமா உடைக்காம வச்சுக்கணும் சரியா? சரிம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி சரி வாங்கி தரேன். கடைக்காரனை காணலையே. கடைக்கார தம்பி கடையில யார் இருக்கா? எக்கோ என்ன வேணும்? மக்களே நான்சி சிண்டர்லா உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாமாட்ட சொல்லுங்க. எடி இந்த மாமாட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கலாம். மாமா எனக்கு டாக்டர் செட் வேணும். மாமா எனக்கு பார்பி கேர்ள் இருக்குல அந்த பொம்மை வேணும். மாமா எனக்கு கிச்சன் செட் வேணும். மேல பாருங்க நிறைய கிச்சன் செட்டு டாக்டர் செட்டு பார்பிகள் பொம்மை எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நான் எடுத்து தரேன். ஆமா நிறைய பொம்மைலாம் நூல்ல தொங்க விட்டுருக்காங்க. டோரேமான் பொம்மை வேணும். எக்கா பாப்பா என்ன சொல்லுது? என்ன பொம்மை வேணுமா? என்ன அவ டோரேமான் பொம்மை கேக்கா. எக்கா டோரேமான் பொம்மை இருக்கு எடுத்து தரேன். பாப்பா அண்ணா உனக்கு பிடிச்ச டோரேமான் பொம்மை. பாப்பா இந்த கிச்சன் செட்டு தானே? வாவ் கிச்சன் செட் எவ்வளவு அழகா இருக்கு. எவ்வளவு குட்டி குட்டி பாத்திரம்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சு நான் கூட்டாஞ்சோறு பொங்குவேன். நான்சி உச்சி குடுமி உங்க ரெண்டு பேருக்கும் கூட்டாஞ்சோறு பொங்கி தருவேன் சரியா? சரி பூமாரி. இந்த பாப்பா உனக்குள்ள டாக்டர் செட்டு. ஹை ஜாலி. அப்பா நல்ல கவனமா பாத்துக்கோங்கமா. ஓகே டாக்டர். ஸ்டெஃபி பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்களா? ஆமாங்க இன்ஜெக்ஷன் போட்டாச்சு கிளம்புவோமா? ஓகேமா.
காலையில வேலையே ஓடும். எடி இப்ப ரெண்டு பேரும் எதுக்கு வந்து நிக்கியா? அம்மா நாங்க கேக் செய்ய போறோமா? ஆமாம்மா, நானும் தங்கச்சியும் சேர்ந்து கேக் செய்ய போறோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பேசாம உங்க வேலை என்ன உண்டுமோ அதை மட்டும் போய் பாருங்கம்மா. ப்ளீஸ்மா. லீவ் விட்டதுல இருந்து ஒரே பாடா படிச்சிட்டு கிடக்கல. அம்மா சூப்பரான கேக் செய்து உனக்கு கொஞ்சம் தருவோம்மா, நல்லா இருக்கும், சாப்பிட்டேன்னு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிச்சனை நாசமாக்கி போடுறதுக்கா? எம்மா எல்லா பாத்திரத்தையும் நானே கழுவி வச்சிருந்தம்மா. எம்மா ப்ளீஸ்மா, சொன்ன கேளமா, போர் அடிக்குமா வீட்ல. சரி என்னன்னு போங்க, தேவையில்லாம எதையாவது பாத்திரத்தை அங்கேயும் போட்டு உடைச்சிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் நான் செய்யவே விட மாட்டேன். ஜாலி. ஏமா இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துல சூப்பர் கேக்கோட வரோம். சரி என்னத்தையா செஞ்சுட்டு போட்டும், என்ன போட்டு பாடா படுத்த மாதிரி தான். சரிதான் எடி, அடுப்புல கையை சுற்றாதீங்க. எம்மா சுட மாட்டோம். எடி பூமாரி, நான் கேக் செய்வேன், நீ எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும், சரியா? எடி உன்னை நம்பலாமா? நல்ல கேக் செய்வியா? எடி வா, டைம் ஆயிட்டு இருக்கு, நல்ல கேக் தான் செய்து தருவேன். எடி நான் முதல்ல சொல்லக்கூடிய பொருள் எல்லாம் ஒண்ணா டக்கு டக்குன்னு எடுத்து கொண்டு வரணும். ஓகே சொல்லு முதல்ல. எடி நேத்து நான் வாங்கி வச்சோம்ல, அந்த செஃப்க்குள்ள தொப்பியை தூக்கிட்டு வா. ஆமா, இவ பெரிய செஃப் வெங்கடேஷ் பட்டுன்னு நினைப்பு, எப்ப பார்த்தாலும் ஓவரா தான் சீன் போடுதா. எடி அங்க எடுத்து பேசிட்டு இருக்கே தன்னால. எடுத்துட்டு வரேன். இந்தா புடி. எடி நீ இப்ப எதுக்கு செஃப்க்குள்ள தொப்பியை போட்டுருக்க? நான் போட கூடாதா? நானும் தான சேர்ந்து கேக் பண்ண போறேன். யார் கேக் பண்ணுதாங்களோ அவங்க தான் இந்த செஃப்க்குள்ள தொப்பியை போடணும். சரி போனா போகுதுன்னு விடுதேன், எல்லா ஹெல்ப்பும் நீ தான் பண்ணி கொடுக்கணும், சரியா? ரொம்ப ஓவரா தான் சீன் போடுதா. சரி ஹெல்ப் பண்ணுவேன். இந்தா நீ சொன்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். வெரி குட், எல்லாத்தையும் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்துட்டியே. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி செய்யணும், சரியா? ஃபர்ஸ்ட் அந்த முட்டையை எடுத்து இந்த பவுல்ல உடைச்சு ஊத்து. ஓகே. பரவாயில்லையே, நல்ல வேலை பாக்குறியே, முட்டையை நல்லா சூப்பரா உடைச்சு ஊத்திட்ட. எடி ரோசி, எனக்கு இதெல்லாம் ஜுஜுப்பி. நெக்ஸ்ட் அந்த பாலை எடு, அதுக்கு அப்புறம் அந்த சீனியையும் போடு. ஓகே. பாலை ஊத்தியாச்சு. நான் அடுத்தாப்ல சீனியை போட போறேன். ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், அப்புறம் இது நல்லா கலக்கணும். பரவாயில்லையே, நல்லா சொல்லி கொடுத்தபடி நல்ல கலக்குன்னு கலக்கிட்டியே. நெக்ஸ்ட் இதுல அந்த மாவை எடுத்து போடு. ஐயா ஜாலி, எல்லாரும் பாத்துக்கோங்க, இந்த மாவை எடுத்து போட போறேன். திரும்பியும் இவங்கள கலக்க போறேன். கலக்கு. மாவு ரெடி ஆயாச்சு. அதை எடுத்துதா அப்படியே ஓவன்ல கொண்டு வைப்போம். ஏக்கா நான் ஓவனுக்குள்ள கொண்டு வைக்கட்டுமா? சரி நீனே கொண்டு வை. கேக் முதல்ல இப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கிரீம், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்ட அப்புறம் தான் சூப்பரா இருக்கும். ஓஹோ அப்படியா? அந்த கவர்க்குள்ள சாக்லேட் இருக்குது, அப்படியே அந்த சாக்லேட் கிரீமை ஊத்து. ரோசி கொண்டா, நான் ஊத்துறேன். மெதுவா ஊத்து, இல்லனா கடகடன்னு அப்படியே கீழே சிந்திரும். சரிக்கா, நான் மெதுவா ஊத்துவேன். அப்படிதான் மெதுவா. வெரி குட், அப்படிதான் ஊத்தணும். ஹாய் அழகா இருக்கு. இனி மொத்தமா சாக்லேட் சிரப்பை அப்படியே ஊத்திடுவோமா? சரிக்கா, அப்படியே ஊத்திடுவோம், அப்பதான் நல்லா இருக்கும். வாவ், பார்க்கவே நாக்கு ஊறுதே. இப்பதான் கேக் சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஆமா அழகா இருக்கு. ரோசி நான் அம்மாவை கூப்பிடட்டுமா? சரி சீக்கிரம் கூப்பிடு அம்மாவை. எம்மா சீக்கிரம் ஓடியாங்க. எம்மா கேக் இவ்வளவு அழகா இருக்கு. எம்மா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் செஞ்சோம், சூப்பரா இருக்குல? எம்மா ஆச்சரியமா இருக்கு, நீங்களே செஞ்ச மாதிரி இருக்கு, கடையில வாங்குன மாதிரி அழகா இருக்கு. என்ன கேக் செஞ்சிருக்கீங்க? எம்மா நாங்க செஞ்சிருக்கிறது சாக்லேட் கேக். சின்ன துண்டு தாங்க, டேஸ்ட் பண்ணி பாப்போம். சூப்பரா இருக்கு டேஸ்ட். थैंक यू மா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டோம். என்ன இந்த நேரத்துல ரமணி ஃபோன் பண்ணுதா? ஹலோ ரமணிமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஏம்மா பூமாரியும் ரோசியும் சேர்ந்து ஒரு கேக் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? கேக் பண்ணிருக்காங்களா வீட்லயா? ஆமா பாட்டி, நானும் அக்காவும் சேர்ந்து கேக் பண்ணிருக்கோம். உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தரட்டுமா? சரி மக்களே, பாட்டிக்கு கேக்னா ரொம்ப பிடிக்கும். சரி கொண்டு வா. ரமணிமா பாப்பா அழுறான்னு நினைக்கேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி போனை வைக்கட்டுமா? சரிம்மா சரி போனை வைங்க, பாப்பாவை போய் கவனிங்க. எம்மா என்னாச்சு? பாட்டி சீக்கிரம் போனை கட் பண்ணிட்டாங்க. பாப்பா அழுதுட்டு இருக்காங்கம்மா, அதனால தான் போனை கட் பண்ணிட்டாங்க.
ஓ அப்படியா? எம்மா நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடிட்டு வரட்டுமாமா? வெளியில என்ன வெயில் அடிக்கு மக்களே, வெளியில போகாத, வீட்டுக்குள்ள இரு ப்ளீஸ். மா இப்ப லீவ் இல்லாம வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்கி. கேக்கும் செஞ்சு முடிச்சாச்சு, நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வாரேம்மா ப்ளீஸ் மா. வெயில்ல கிடந்து விளையாட கூடாது, நிழல்ல உட்கார்ந்து விளையாடணும், சரியா? ஓகேம்மா, நிழல்லே தான் உட்கார்ந்து விளையாடுவேன், வெயில்ல போக மாட்டேன். ரோசி, இந்த கேக் நல்ல டேஸ்டா இருக்குமா? எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா பீஸ் போட்டு வை, நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பக்கத்து வீட்ல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். சரிம்மா. ஹலோ எடி உச்சுக்குடுமி, என்ன செஞ்சிட்டு இருக்க? விளையாட வரலையா? எடி பூமாரி நில்லுடி, நான் இப்ப விளையாட வரேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பாத்துக்கோ, ஒரு நிமிஷம் இரு, இப்ப வந்துருவேன். உச்சுக்குடுமி, நீ வரும்போது ஷிண்டு, சுபி, அப்புறம் கிளான்சி அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வானே. ஓகேடி, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரி வைக்க போனே. சரி வை வை வை. சரி நம்ம அந்த கிரவுண்ட்ல போய் உட்காருவோம். எல்லாரும் வந்தாச்சா? விளையாடுவோமா? எடி பூமாரி, என்ன விளையாட்டு விளையாடலாம்? எடி, நான் ஒரு புது கேம் கண்டுபிடிச்சிருக்கேன், அது விளையாடுவோமா? நல்லா ஜாலியா இருக்கும். என்னது புது கேமா? எடி நீனா கண்டுபிடிச்ச? சொல்லப்பா. இதுக்கு பேரு லாங் ஜம்ப் கேம். அதுக்கப்புறம் அதுல 4-5 பாக்ஸ் போட்டிருப்போம், நம்ம தூரத்துல நின்னு சாடணும். எந்த பாக்ஸ்ல போய் நம்ம சாடி நிக்கமோ அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது நமக்கு. எஸ், இந்த கேம் நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது சூப்பரா இருக்கும் விளையாடுறதுக்கு. யாரெல்லாம் அந்த கேம் விளையாட வர்றீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்குங்க. சரி, எல்லாரும் ஒரு வாரமா நின்னுங்க, நான் சாக் பீஸ் வச்சு அப்படியே கோடு வரைஞ்சு விடுவேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. பாக்ஸ் வரைஞ்சாச்சு, பாக்ஸுக்கு பக்கத்துல ஒவ்வொரு பொருள் வச்சாச்சு. எந்த பாக்ஸ்ல குதிக்கிறீங்களோ அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல இருக்க பொருள் உங்களுக்கு. முட்டை வந்துச்சுன்னா தலையில உடைக்கணும். அதே மாதிரி வாட்டர் பலூன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையும் அப்படியே மண்டையில உடைக்க வேண்டியதுதான். தர்பூசணி வந்துச்சுன்னா சாப்பிடலாம். அப்புறம் சாக்லேட் வந்தனாலும் சாப்பிடலாம், ஆனா ஒரு ஆளுக்கு 2 சாக்லேட் தான். அப்புறம் கடைசில ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்துச்சுன்னா நீங்க அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுல என்ன இருக்கோ அது உங்களுக்கு தான். கடவுளே, எனக்கு மட்டும் முட்டையும் வாட்டர் பலூனும் வரவே கூடாது. ஐயோ, நான் முட்டை வச்சிருக்க பாக்ஸுக்குள்ள குதிச்சிர கூடாது. நான் 1 2 3 சொல்லுவேன், உடனே யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வந்து குதிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் வந்து குதிக்க போறாங்க? பூமாரி, நான் குதிக்கட்டுமா? கிளான்சிகா, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் குதிங்க. நல்ல வேளை நம்ம ஃபர்ஸ்ட் குதிக்கல, முட்டை எல்லாம் அதுக்குள்ள பேரட்டும். ரெடி ஸ்டார்ட். 1 2 3. கிளான்சிகாக்கு வாட்டர்மெலன். வாவ், எனக்கு வாட்டர்மெலன் கிடைச்சிச்சு. அடுத்து நான் குதிக்க போறேன், கண்ணை மூடிட்டு குதிக்க போறேன். சிண்டு, உனக்கு என்ன வந்திருக்குன்னு கண்ணை திறந்து பாரு. ஐயோ, முட்டை. சிண்டவா, மண்டையில முட்டையை உடைப்போம். எடுத்து முட்டையை வா. நீலாம் ஒண்ணும் முட்டையை உடைக்க கூடாது, இது கேமோட ரூல்ஸ். முட்டை இருக்க பாக்ஸுக்கு பக்கத்துல குதிச்சா முட்டையை தான மண்டையில உடைக்கணும். அப்போ நீ மட்டும் மாட்டேன்னு சொல்ற, அப்ப நீ விளையாட்டுக்கு வேண்டாம்.
நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடா குதிச்சிருந்தா மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைச்சிருக்கும். இடி பூமாரி, நம்ம மிஸ்ட்ரி பாக்ஸ் திறந்து என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓகே, திறப்போம் மாடி. ஐயோ, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. உச்சிக்குடுமி, நீ என் ஃப்ரெண்ட் தானே, இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருந்தாலும் இதுல பாதி எனக்கு தருவியா? இது நல்லா இருக்கா? நாளா குதிச்சு கஷ்டப்பட்டு குதிச்சிருக்கேன், உனக்குல பாதி வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு தர முடியாது போ. யாம்டி நீ இப்படிலாம் பேசுற? நீ என் ஃப்ரெண்ட் தானடி, எனக்கு ரெண்டு சாக்லேட் தானே கிடைச்சி, உனக்கு பெரிய பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள எப்படி ஏதாவது நிறைய இருக்கும், அப்போ எனக்கு ஏதாவது தரலாம்ல? சரிடி, வருத்தப்படாத, நான் கொஞ்சம் உனக்கு தாரேன். உச்சிக்குடுமி, நானும் உங்க ஃப்ரெண்ட் தானே, அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் தா. நீ சிண்டு, உச்சிக்குடுமி என் ஃப்ரெண்ட், எனக்கு மட்டும் தான் தருவா, உனக்குலாம் ஒண்ணும் தர மாட்டா. ஆமா, ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட். இடி உச்சிக்குடுமி, சீக்கிரம் பாக்ஸ் தர. என்ன